தற்போது தர்பூசணி பழங்கள் விற்கப்படும் இடத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, தற்போது தர்பூசணி சாகுபடி செய்யும் இடத்தில் இருந்து செல்வராஜ் கூறினார், அங்கு வந்து சாயம் கலப்பதில்லை என்று பழத்தில் விவசாயி ஒருவரும் கூறினார். தற்போது நீங்கள் பழம் விற்கும் இடத்துல இருக்கிறீங்க, அங்கு விற்கப்படும் இடத்துல தர்பூசணியில் சாயம் கலக்கப்படுகிறதா? அங்கு இருக்கும் உண்மை நிலை என்ன, சொல்லுங்க. மோனிஷா, கோடை வெயிலின் தாக்கம் என்பது கடந்த 11 நாட்களுக்கு முன்பாக கடுமையான வெயிலின் தாக்கம் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 11 மாவட்டங்களின் வெயிலின் தாக்கம் 100 ஃபாரன்ஹீட்டை விட அதிகமாக இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தின் போது எளிமையாக கிடைக்கக்கூடிய பல வகை என்றால் தர்பூசணி பல வகைகள் தான். ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனைகளின் போது எங்கும் தர்பூசணி பழங்களில் நிறம் கலக்கப்படுகிறது என்பது தொடர்பான ஆதாரப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தர்பூசணிகளில் நிறமி கலக்கப்பட்ட, அதாவது கெமிக்கல் கலக்கப்பட்ட தர்பூசணி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்கள். இது மட்டுமல்லாமல் பலர் சமூக வலைதள பக்கங்களில் இது தொடர்பான முறையான விழிப்புணர்வுகள் இல்லாமல் இது போன்ற நிறமிகள் கலக்கப்பட்ட தர்பூசணி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் பரப்பப்படுவதால் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கடுமையான பாதிப்புகள் நிலவுவதாக தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ஜெயா பிளஸ் சார்பில் களத்தில் இருந்து விவசாயிகளிடத்தில் நமது மூத்த செய்தியாளர் நெல்லை செல்வராஜ் அங்கு எது மாதிரியான விற்பனை செய்யப்படுகிறது என்பது தொடர்பான காட்சிகளை காட்சிப்படுத்தினார். தற்போது நாம் சென்னை கோடம்பாக்கம் மற்றும் வள்ளுவர் கோட்டம் பகுதிகளில் இருக்கக்கூடிய விற்பனை மையத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் நேரடியாக பார்க்கலாம். அதாவது தர்பூசணி பழங்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து கொண்டு வரப்பட்டு இங்கு வைத்து இங்கு விற்பனை என்பது செய்து வருகிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். தர்பூசணி பழங்கள் அனைத்தையும் இங்கு மொத்தமாக வைத்து விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய தர்பூசணி பழங்களை நாம் நேரடியாக எடுத்து அதனை நாம் அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்வது போன்று நாம் செய்து காட்டலாம். குறிப்பாக நாம் நேரடியாக பார்க்கலாம். இங்கு ஏகப்பட்ட தர்பூசணி பழங்கள் என்பது அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய தர்பூசணி பழங்களை எடுத்து அதை நாமே அடுத்து சோதனை செய்து பார்க்கலாம். ஏனென்றால் விவசாயிகளிடமிருந்து வரக்கூடிய தர்பூசணி பழங்களில் எந்தவித கலப்படமும் கலப்படவில்லை என்பதை நாம் கள ஆய்வில் நேரடியாக தெரிந்தது. வியாபாரிகளிடம் விற்பனை செய்யக்கூடிய தர்பூசணி பழங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த தர்பூசணி பழம் சுமார் 4 to 5 கிலோ அளவிற்கான எடை இருக்கும் என்பதாக நாம் எண்ண முடிகிறது. இந்த தர்பூசணி பழத்தில் எந்த மாதிரியான நிறமிகள் கலக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இயற்கையான முறையிலேயே விற்பனை என்பது செய்யப்படுகிறதா என்பது தொடர்பாக நாம் நேரடியாகவே அறுத்து இங்கிருந்து பார்க்கலாம். குறிப்பாக நாம் இந்த பகுதியில் வைத்து அறுப்போம். நம்மால் இங்கே அறுத்து பார்க்கலாம் என்றால் இந்த ஒரு நிமிஷம் நீங்களே வந்து இதை அறுத்து காட்ட முடியுமா? ஏன்னா மைக் நேரடியாகவே பார்க்கலாம். ஏனென்றால் நம்மால் ஏன் அறுக்க முடியவில்லை என்றால் மைக் இருப்பது காரணமா நம்மளால் அறுக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய இந்த வியாபாரியை நேரடியாக அறுத்து காட்டும்படி நாம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் அறுத்து காட்டுவார்கள். அந்த தர்பூசணி பழத்தில் நிறமி கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக நாம் நேரடியாகவே பார்க்கலாம். தற்போது அவர் அறுத்திருக்கிறார். அந்த அறுத்த பழத்துடைய நிறம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் நேரலையிலே பார்க்கலாம். அதாவது இதோடைய நிறம் என்பது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இதில் சாயம் பூசப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். இந்த சாயம் பூசப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பது நம் கையில் இருக்கக்கூடிய டிஷ்யூவோ அல்லது வெள்ளை நிற காகிதங்களோ அல்லது வெள்ளை நிற கர்ச்சீஃபோ உள்ளிட்டவைகளை வைத்து துடைத்து பார்த்தால் நிறமி கலக்கப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளலாம் என்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நாம் நேரடியாகவே பார்க்கலாம். நம் கையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. இதை வைத்து இதில் பார்க்கும்போது அவர் தெரிவித்தது போன்று நிறமி கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக நாம் நேரடியாகவே பார்க்க முடியும். நாம் இங்கு வைத்து பார்க்கும்போது இதில் நிறமிகள் பெரிய அளவில் கலக்கப்பட்டதாக தெரியவில்லை. நிறமிகள் இருக்கும்போது இந்த பழத்தின் நிறம் என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிறமி கலந்ததற்கான எந்த சான்றுகளும் இதில் தெரியவில்லை. இந்த இருக்கக்கூடிய பழங்களிலும் நிறமிகள் கலந்து விற்பனை செய்வதில்லை என்பது நம் கள ஆய்வில் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களில் நிறமிகள் கலந்த தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். வியாபாரிகளிடத்தில் கேட்கலாம், அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்க தர்பூசணி பழங்கள்லாம் எங்க இருந்து கொள்முதல் செய்யறீங்க? இப்ப இந்த நிறமிகள் கலந்த தர்பூசணி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுது. இந்த கருத்து எந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை தாக்குதுக்குன்னு? இது வந்து காஞ்சிபுரம், திண்டிவனம், கூட்டியர்பேட்டு, முற்கேரி அங்கதான் வருது. எங்களுக்கு இந்த மாதிரி ஊசி போட்டு பழம், அந்த கலர் ஏத்தின பழம்லாம் நம்ம வாங்குறதும் கிடையாது, வருதும் கிடையாது. இது பொய் பிராடு. இது வந்து உத்தமமான பழம். விவசாயம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா விவசாயம் பிழைக்க முடியாது.
நாங்களும் பிழைக்க முடியாது. நீங்க பார்த்த படம் எப்படி இருந்தது சார்? இப்போ இல்லைன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் வந்து சோதனை செய்யறாங்க, ஒயாம வந்து சோதனை செய்யறாங்க. ஆனா நிறமிகள் கலக்கப்படலன்னு நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அப்ப இதனால உங்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? எவ்வளவுக்கு வாங்குறீங்க, இப்ப எவ்வளவுக்கு விற்பனை செய்றீங்க? கடந்த ஆண்டுகள் எவ்வளவு விற்பனை செஞ்சீங்க சார்? கண்டாலாம் நாங்க வந்து நல்ல வியாபாரம் பார்த்தோம் சார். இப்ப அதிகாரிங்க வந்து போவோம், எங்களுக்கு ரொம்ப வியாபாரம் இதுவாகும் சார். இது என்ன பொருளியா உண்மையா? உண்மை கிடையாது, உண்மைதான் இருக்குது. பொருளி வந்து ஆக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் படம், நல்ல படம். நீங்க இப்போ நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதாவது விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி சுமார் 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த தர்பூசணி வியாபாரத்தை மையமாக வைத்து விற்பனை என்பதை செய்து வருகிறார்கள். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்து வருகிறார்கள். அந்த தர்பூசணி பழத்தை 5 ரூபாய்க்கு சில்லறை விற்பனை செய்ய தொடங்கி தற்போது ஒரு பிளேட்டை 20 ரூபாய்க்கு விற்பனை என்பதனை செய்து வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் தர்பூசணி பழங்களில் சாயம் பூசப்படுவதாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது தங்களது வியாபாரத்தை கடுமையாக பாதிப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏற்கனவே விவசாய நிலத்தில் கலக்கப்பட்ட தர்பூசணியில், அதாவது சோதனை செய்யப்பட்ட தர்பூசணி பழத்தில் நிறமி கலக்கப்படவில்லை என்பதாக தெரிந்தது. நாம் இங்கு நேரடியாக களத்திலிருந்து ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்து அறுத்து காண்பித்தோம், அதிலும் நிறமி கலக்கப்படவில்லை என்பதாக தெரிந்தது. வேண்டுமென்றால் மக்களின் பார்வைக்காக மக்கள் இதனை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுடைய வியாபாரிகளுடைய வியாபாரத்தையும் அணுக வேண்டும். அதே போன்று மக்களும் தரமான உணவுகள் உட்கொள்ள வேண்டும். வெயில் நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றால் மற்றொரு தர்பூசணி பழத்தையும் கூட நாம் எடுத்து அறுத்து சோதனை செய்து பார்த்து விடலாம். உண்மை நிலவரம் என்ன என்பதனை நாம் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்த வருகிறோம். விவசாயிகள் பாதிப்புகளையும் போக்க வேண்டும், அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான இந்த உணவை, ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தர்பூசணிகளில் நம் கண்ணில் படக்கூடிய ஒரு தர்பூசணி பழத்தை நாம் நேரடியாக எடுக்கலாம். இந்த தர்பூசணி பழம் ஏற்கனவே நாம் ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்து அறுத்து காண்பித்தோம். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் மற்றொரு தர்பூசணி பழத்தையும் கூட நாம் எடுத்து அறுத்து காண்பிக்கலாம். நாம் நேரடியாக அதே இடத்துல செய்யலாம். ஆனா இந்த தர்பூசணி பழத்தை நீங்க அறுத்து காட்ட முடியுமா? நேரடியா பார்க்கலாமா? வாங்க, நேரடியா போய் அறுத்து பார்க்கலாம். அண்ணனே சொல்லியிருக்காரு, வாங்க நேரடியா நீங்க எடுத்து கொடுக்குற தர்பூசணி பழத்தை நான் அறுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்களே பாருங்க, மக்கள் விளங்கிக்கணும்ன்றதா எங்களுடைய நோக்கம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதை கொஞ்சம் அறுத்து காட்டுங்கண்ணே. காட்டுறேன் சார். அப்படிலாம் இங்க வந்து படம், அந்த மாதிரி படம்லாம் வியாபாரம் பார்க்க மாட்டேன் சார். சுத்தமான படம் தான் வியாபாரம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஒரு பொருளை மாரி கட்டியாங்க. படம் வந்து அருமையான படம் தான், நல்லா இருக்கும். போதுமா சார்? நாம் நேரடியாக பார்த்தோம். தற்போது இந்த தர்பூசணி பழத்தை தற்போது அடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்திருக்கிறோம். நாம் அனைத்தையும் நேரலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தர்பூசணி பழத்தை நாம் நேரடியாக சோதனையும் செய்து காட்டிடலாம். நம் கையில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பரை வைத்து நேரடியாக பார்க்கலாம். தற்போது நாம் இந்த தர்பூசணி பழத்தை நாம் வைத்து பார்த்து விடலாம். இதில் நிறம் மாறுகிறதா, நிறம் மாறவில்லையா என்பது தொடர்பாக தேய்த்தும் பார்த்து விடலாம். டிஷ்யூ பேப்பர் என்பதன் காரணமாக, இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தின் காரணமாக இது சரி விழுகிறதே தவிர இதனுடைய நிறம் என்பது சற்றும் இந்த வெள்ளை காகிதத்தில் ஒட்டவில்லை. அதாவது நேரடியாக நாம் பார்க்கலாம். மீண்டும் கூட நாம் 2-3 முறை வைத்து பார்க்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலும் நாம் வைத்து பார்க்கிறோம். இதில் இருக்கக்கூடிய வெள்ளை காகிதங்கள் தான் ஈரப்பதத்தின் காரணமாக சிதைகிறதே தவிர இதில் நிறமிகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்பது நமது கள ஆய்வில் நேரடியாக தெரிகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரி தெரிவித்தார், நாங்கள் கலப்படம் செய்த ஊசி பொருந்திய கெமிக்கல் கலந்த அந்த தர்பூசணி பழங்களை வாங்கி வந்து விற்பனை செய்வது கிடையாது. மக்களுக்காக கடந்த 40 ஆண்டுகளாக நாங்கள் இது வியாபாரம் என்பது செய்துகிறோம். இதே போன்றுதான் மற்ற வியாபாரிகளும். ஊசி போட்ட தர்பூசணி பழங்கள் என்றால் 1-2 நாள்களிலேயே கெட்டுவிடும். ஆனால் நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருகிறோம். இது போன்ற கலப்படங்களை செய்ய மாட்டோம். ஆனால் சமூக வலைதள பக்கங்களில் தவறான கருத்துக்கள் பரவுவதன் காரணமாக எங்களது வியாபாரமும் பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக விவசாயிகளும் வேதனைகிறார்கள். குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 4500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தர்பூசணி விவசாயங்களை பிரதானமாக கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நம் நெல்லையில் சொன்ன விவசாயி போன்று ஒரு விதை என்பது 1 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் வரையிலாக செலவு என்பதனை செய்கிறார்கள்.
ஆனால் இது போன்ற கருத்துக்கள் பரப்பப்படுவதன் காரணமாக கோடை காலத்தில் அதிகமாக விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த தர்பூசணி விற்பனை என்பது குறைகிறது. எனவே மக்கள் இதனை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தர்பூசணி பழங்கள் என்பதனை பல இடங்களில் விற்பனை என்பது செய்யப்படுகிறது. அதனை வாங்கி அருந்த வேண்டும் என்பதே இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மனிஷா, தர்பூசணி பழத்தில் செயற்கை நிறமூட்டி செலுத்தப்படுகிறதா என்பது குறித்து தர்பூசணி சாகுபடி செய்யப்படும் இடத்தில் இருந்து எமது செய்தியாளர் செல்வராஜும், பழங்கள் விற்கப்படும் இடத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஜெயலானியும் விளக்கமாக கூறினார்கள். அதாவது தர்பூசணி பழம் இயற்கையாகவே சிவப்பாகவே தான் இருக்கும், அதில் எந்த சாயமும் செலுத்தப்படவில்லை என்பதை விளக்கமாக எடுத்து கூறினார்கள். இருவருக்கும் நன்றி.